Kitchen. Wish you all a very happy Christmas. இன்னைக்கு கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் லஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைனீஸ் குசின். அதுக்கு உண்டான பொருட்கள்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். என்ன பண்ண போகிறோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், கோபி மஞ்சூரியன். ஃப்ரைட் ரைஸ் வந்து பன்னீர் ஃப்ரைட் ரைஸாக பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கேன் க்யூப்ஸாக. நெக்ஸ்ட்டு வெங்காயம் அண்ட் பூண்டு வந்து க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் அதுக்கு உண்டான காய்கறி பார்த்தீங்கன்னா கேபேஜ், கேரட், குடமிளகா, பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். காலிஃப்ளவர் மேரினேஷனுக்கு சோள மாவு, அரிசி மாவு, கரம் மசாலா, காரப்பொடி, உப்பு, பூண்டெல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஃப்ரைட் ரைஸுக்கு உதிரியாக சாதம் வந்து 10 மினிட்ஸ் அரிசி ஊற வச்சுட்டு அதை வடித்து வச்சுருக்கேன். நூடுல்ஸில் உப்பு எண்ணெயெல்லாம் விட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். அப்புறமா அதுக்கு உண்டானது சாஸும் டொமேட்டோ சாஸ் அண்டு சோயா சாஸும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஃப்ரைட் ரைஸுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் எண்ணெயில் கொஞ்சம் பொரிச்சுக்கணும். அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். பூண்டு கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும், 2 மினிட்ஸ் ஆகணும். ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கணும். பூண்டு இப்போ ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். என்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இன்னைக்கு இல்லை, அதனால சாதா வெங்காயம் போட்டிருக்கேன். இது ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் நல்லா வதக்கி இருந்தீங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் காய்கறியை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கோஸு, கொஞ்சம் கேரட், கொஞ்சம் பீன்ஸ், கொஞ்சம் குடமிளகா ஃப்ரைட் ரைஸுக்கு சேர்த்துக்கிறோம். வதங்கும் போது கொஞ்சம் உப்பு தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க. அதே மாதிரி துளி சர்க்கரை, கிளேஸ் லுக்குக்காக கொஞ்சோண்டு சர்க்கரை போட்டுக்கணும். கிளேஸ் லுக்குக்காக சர்க்கரை போடுறோம். ஒரு 5 மினிட்ஸ் வதக்கினீங்கன்னா கிறிஸ்பியாக இருக்கும் வெஜிடபிள்ஸும், அதே சமயம் லுக் வந்து கிளேஸாக இருக்கும் பார்க்கறதுக்கு. காய்கறி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சோண்டு சோயா சாஸ் கொஞ்சம் விட்டுட்டு அப்புறம் சிங்ஸ் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வதக்கினா போதும். அடுத்த சாதத்தை கொட்டி ஃப்ரைட் ரைஸு கலர வேண்டியதான். ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடும். இப்போ ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. பன்னீர் ஃப்ரைட் ரைஸுக்கு ஃப்ரை பண்ண பன்னீரை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. நெக்ஸ்ட்டு இப்போது நூடுல்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டுக்கிறோம். கொஞ்சோண்டு எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் பூண்டு கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணணும். பூண்டு 5 மினிட்ஸ் ப்ரௌன் ஆகணும், அது வரைக்கும் வதக்கணும். இப்போ எண்ணெய் சூடாக இருக்குது. கோபி மஞ்சூரியனுக்கு உண்டான அந்த காலிஃப்ளவரை பொரிச்சு எடுத்துக்கலாம். பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஃபைவ் மினிட்ஸ் வெங்காயம் வதங்கணும். ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் மற்ற காய்கறியை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுத்தடுத்து காய்கறியை சேர்த்துக்கலாம். கோஸ், கேரட், பீன்ஸ், குடமிளகா. இது 5 to 10 மினிட்ஸ் நல்லா வதங்கணும். ஃப்ரைட் ரைஸுக்கு சொன்ன மாதிரியே இதுலேயும் கொஞ்சம் லைட்டாக உப்பும் கொஞ்சம் சர்க்கரையும் ஆட் பண்ணணும். சர்க்கரை எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா கிளேஸ் லுக்குக்காக தான் ஆட் பண்ணுறோம், வேறு எதுக்காகவும் இல்லை. கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ 5 மினிட்ஸ் வதக்குங்க நல்லா. இப்போ காலிஃப்ளவர் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ எடுத்துடலாம்.
இப்போ சோயா சாஸ் கொஞ்சம் ஆட் பண்ணுங்க. ஹக்கா நூடுல்ஸ் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணுங்க. இப்போ திருப்பியும் 5 மினிட்ஸ் வதக்கணும். இப்போ 5 மினிட்ஸ் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நூடுல்ஸை சேர்த்துடலாம். இப்போ நல்லா கலரிட்டிங்கன்னா நூடுல்ஸ் ரெடி. நூடுல்ஸ் ரெடி. பன்னீர் பிடிக்கிறவங்க பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுற மாதிரி பன்னீர் சேர்த்துக்கலாம். பன்னீர் நூடுல்ஸ்க்கு பன்னீர் சேர்த்துக்கலாம். நான் இப்போ எங்களுக்கு பிடிக்குங்கிறதுனால நாங்கள் கொஞ்சம் பன்னீர் சேர்த்துக்கிறேன். பன்னீர் நூடுல்ஸ் ரெடி. இப்போ நெக்ஸ்ட்டு கோபி மஞ்சூரியன் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெயில் கொஞ்சம் பூண்டை வதக்கிக்கணும். பூண்டு ப்ரௌன் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. பூண்டு இப்போ கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். திரும்பவும் என்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லை, அதனால சாதா வெங்காயம் போட்டுக்கிறேன். ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் ஸ்ப்ரிங் ஆனியன் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ குடமிளகா ஆட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு பிடிக்குங்கிறதுனால நாங்கள் கேரட் போட்டுக்கிறோம். கேரட் உங்களுக்கு வேண்டாட்டா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதை 5 மினிட்ஸ் நல்லா வதக்கணும். வதங்கும் போது கொஞ்சம் உப்பு அவங்கவுங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் தனி மிளகாத்தூள் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கணும். காரத்துக்கு அவங்கவுங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வதக்கிட்டு கலர் போகிறதுக்குள்ளேயும் கொஞ்சம் தண்ணி விட்டுடுங்க. கொஞ்சம் வதங்கின அப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி விட்டு கொஞ்சோண்டு 5 மினிட்ஸ் தண்ணியில் கொதிக்கட்டும். இப்போ கொஞ்சம் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே டொமேட்டோ சாஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வதக்கி விடுங்க. கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறம் பொரிச்சதை ஆட் பண்ணலாம். இப்போ சோயா சாஸ் ஆட் பண்ணி டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணி 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ கார்ன்ஃப்ளவர் தண்ணி ஆட் பண்ணதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். திக்னஸ்க்காக சேர்க்குறோம். இப்போ கார்ன்ஃப்ளவர் வாட்டர் ஆட் பண்ண மிக்சர் வந்து திக்காகிடுச்சு. இப்போ பொரிச்சு வச்ச காலிஃப்ளவரை போட போகிறோம். அவங்கவுங்களுக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சி வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் ட்ரையாக தான் சாப்பிடுவோம், அதனால் நான் வந்து ட்ரையாக பண்ணுறேன். உங்களுக்கு வந்து திக்காக வேணும் தண்ணியாக வேணும்னா அதுக்கு தகுந்தபடி வாட்டர் ஆட் பண்ணுறதை சேர்த்துக்கோங்க. இப்போ கோபி மஞ்சூரியன் ரெடியாக இருக்குது. இப்போ சைனீஸ் பிளாட்டர் ரெடியாக இருக்குது. பன்னீர் ஃப்ரைட் ரைஸ், பன்னீர் நூடுல்ஸ், கோபி மஞ்சூரியன். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீடியோவில் எப்படி இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு. நானும் உங்களுக்கு வேறு வீடியோஸ் போடுறேன் ஃப்யூச்சரில். லாஸ்ட் டைம் நார்த் இந்தியன் தாலி போட்டிருந்தோம், இப்போ சைனீஸ் பிளாட்டர் போட்டிருக்கோம். வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னா கமெண்ட்டில் கொடுங்க, நான் வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன். ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் எஸ்பி கிச்சன். தேங்க்யூ.